அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். மாயன் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில மாயன் மயன் சேனல்ல தொடர்ந்து இறையருளாலும் குருவருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம். குறிப்பா குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, ஆங்கில மாத பலன், ராசி பலன், தமிழ் மாத ராசி பலன், செவ்வாய் பயிற்சி, சூரிய பயிற்சி, சுக்கிரன் பயிற்சி மற்றும் அமானுஷ்யங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம். அந்த வகையில இந்த ஆங்கில மாதம், அதாவது ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்ப மிதுன ராசியை பற்றி பார்க்கலாம். இப்ப இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் லாபஸ்தானமான 11ல சுக்கிரன், 7ஆம் தேதி முதல்ல 3ல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். சூரியன் 12ல இருக்கிறதுனால பண விஷயத்துல சிக்கனத்தோடு இருக்கிறது நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். பிறரை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு போட்டிகள் அதிகரித்தாலும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ல் கேது, 11ல கடத்தல்காரன் சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால எதிர்நீச்சல் போட்டாது அடைய வேண்டிய இலக்கை அடைந்துவீர்கள். நண்பர்கள் மூலமா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். ஆகையினால எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படாம பொறுமையோட செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் சீக்கிரமே அனுகூலத்தை அடைய முடியும். தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். வேலை காரணமா தேவையில்லாத பயணங்கள் உண்டாகும். அதிகாரிகளிடம் பேசுகின்ற போது வீண் பேச்சை குறைப்பது நல்லது. மாணவ மாணவிகள் பயனுள்ள வேலைகளுக்கு நேரத்தை செலவிடுவது நல்லது. கேது பகவான் சாதகமான வீட்டில் பயணிக்கிறதால குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். ராசிக்குள் இருக்கும் குரு பகவானால் வீண் டென்ஷன், அலைச்சல் வந்து போகும். யாரையும் குறை சொல்ல வேண்டாம். வியாபாரத்தில் இருந்த தடைகள்லாம் நீங்கும். உத்தியோகத்துல எதிர்பார்த்த பதவி உயர்வு, உதவி உயர்வும் கிடைக்கும். தீராத கவலையாயினும் தீருவதற்கும், கலக்கமான மனம் தெரிவதற்கும், பயங்கரமான பல நோய் நொடிகள்லாம் நீங்குவதற்கும், தயக்கமான காரியங்கள்ல தடங்கலின்றி வெற்றியடைவும், தீதுகளும் வாதுகளும் விலகி சாதகமான நன்மை அளிக்கவும் காலம் நெருங்கியுள்ளது. உங்கள் கஷ்ட நிவர்த்தியின் காலமேயாகும். அதனால இனிமே இதற்கு முன் நடந்த நஷ்டங்களை குறித்து கவலைப்படாதீங்க. கலங்காத நெஞ்சத்தை கலவரப்படுத்த பல போலி ஆட்கள் ஒன்று சேரலாம். அதற்கெல்லாம் அஞ்ச வேண்டாம். அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எதையும் செய்ய துணியாதீங்க. இந்த சமயத்துல நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து குறி கேட்க துணிந்தீர்கள். அந்த சமயத்துல நீங்கள் குறிப்பிட்ட காரியம் விரைவில் முடியும். கைவிட்டு போன உயிராயினும் உங்கள் மனம் பூரிப்படையும்படி வந்து சேரும். கடன் கொடுத்த பொருளாயினும் தவணை தவறாது. இது மட்டும் இல்லைங்க, உங்கள் தொழில் முகாந்திரத்திலேயோ உறவினர்களின் ஒத்தாசையாலேயோ நீங்கள் விரக்தி அடையக்கூடும். வீட்டுல புதிய உறவினர்களோட உறவு வந்து கூடும். அந்த உறவினால வேண்டிய பண வசதிகளும் பெறலாம். சில நாட்களுக்கு முன்னாடி பல கண்டங்களால பாதிக்கப்பட்ட நீங்க இந்த சமயத்துல நோயினாலும் வருந்தக்கூடும். அந்த நோய் நீங்கி சுகம் பெறக்கூடும். நண்பர்களோட உதவியும், தொழில் நீடிப்பும், வாக்குல உறுதியான முடிவும், நாணயம் தவறாத நேர்மையும், நாட்டுல பல பேர்கள் புகழத்தக்க நல்ல மேன்மையும் வந்தடைய இதுவே சரியான நேரம். நீங்கள் கோரிய எண்ணமும் கூடி வரும், பதற வேண்டாம். அதே சமயம்
திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசரீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள வாராகி அம்மனுக்கு 108 விரலி மஞ்சள் மாலை கோர்த்து அணிவித்து, அதாவது தேய்பிறை பஞ்சமி அன்று மாதந்தோறும் தேய்பிறை பஞ்சமி அன்று சென்று இதை செய்து வர எல்லா நன்மைகளும் உண்டாகும்.